தமிழ்நாட்டில் கல் இறக்குவதற்கான தடையை நீக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி குரல் கொடுத்து வருகிறது. சமீபத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற கல் விடுதலை மாநாட்டில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழனின் தேசிய பானம் கல், அதனை பனம் ஜாறு, மூலிகை சாறு என்றெல்லாம் சொல்லலாம். ஒரு நாள் நானே பனைமரம் ஏறி கல் இறக்கும் போராட்டத்தை நடத்துவேன் என கூறியிருந்தார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்செந்தூர் அருகே பெரியதாழையில் கல் இறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையொட்டி அங்கு ஒரு பனை மரத்தில் சீமான் ஏறுவதற்கு வசதியாக கட்டைகளை கொண்டு ஏணி போல் கட்டி வைத்திருந்தனர். பின்னர் கல் இறக்க தேவையான பொருட்களுடன் பனைமரத்தில் ஏறிய சீமான் கல் இறக்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த போராட்டத்தில் ஏராளமான பனை ஏறும் தொழிலாளர்களும் ஈடுபட்டனர். சீமான் மரம் ஏறிய பொழுது அங்கு திரண்டிருந்த அவரது கட்சியினர் கரகோஷம் எழுப்பினர். அவர்கள் கல் எங்கள் உணவு, எங்கள் உரிமை என கோஷம் எழுப்பினர். பின்னர் பனைமரத்தின் உச்சிக்கு சென்ற சீமான் கல் இறக்கி கீழே வந்தார். பிறகு இறக்கிய கல்லை பருகி ருசித்தார். இந்த போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் மாநில, மண்டல, மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து பாசறைகளின் பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர். பல்வேறு தடைகள் கெடுபிடிகளை கடந்து தற்போது சீமான் கல் இறக்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் திமுக அரசுக்கு இது பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. சரி நம்பளே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.